ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 828 சமையல். இன்றைக்கி நம்ம 828 சமையலில் கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு 7 வகையான நெய்வேத்தியங்கள் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு பாசிப்பயிறு உருண்டை ரெடி பண்ண போகிறேன். இது ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கலர் நல்லா மாறிடுச்சுங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் எடுத்துக்கலாங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க பாசி பயிரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது நம்ம நல்லா கலந்து விட்டு நல்லா பொடுசாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது நம்ம ஜலிக்க தேவையில்லைங்க. நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா ஜலிக்க தேவையில்லை. அடுத்தது ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா புகை வர்ற மாதிரி சூடு பண்ணிடக்கூடாதுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த நெய் கொஞ்சம் உருகி வர்ற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நெய் சூடானா போதும், ரொம்ப சூடு பண்ணிட வேண்டாம். இப்போ இந்த நெய்யை நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நம்ம ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சூடு கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நம்ம இதில் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால நம்ம நெய்யை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலகி கொடுக்கும். நம்ம எடுத்துருக்க நெய்யோட அளவு இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பர் ஹெல்த்தியான பாசிப்பயிறு உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு ரெடி பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம இப்போது மற்ற டிஷ்ஷெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின மாவுங்க. நீங்கள் வீட்டில் இருந்து பச்சரிசி மாவு அரைச்சிங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி மாவு எடுத்தாலும் நம்ம நல்லா வறுத்துட்டு இந்த மாவில் செய்யும்போது எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப நல்லா வருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா மிதமான சூட்டில் இந்த மாவை நல்லா வறுத்துக்கலாம். மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையில் இந்த மாதிரி தூவி பார்த்திங்க அப்படின்னா திரையாக வராமல் இந்த மாதிரி ஃப்ளோவாக வந்துச்சு அப்படின்னா மாவு நல்லா வறுத்தாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மாவு இப்போ நல்லா கரெக்டான பதத்துக்கு இருக்குது. நம்ம இதை இப்போது இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவில் தான் நம்ம மற்ற எல்லாமே செய்ய போகிறோம். மாவு கொஞ்சம் சூடாக இருக்குது. நம்ம இது எல்லாமே நல்லா ஜலிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாவை அப்படியே ஆற வச்சுக்கலாம். மாவு நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற ரெசிபீஸ் எல்லாமே நல்லா வரும். இப்போ எல்லா மாவையுமே நல்லா ஜலிச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு பேனில் 1 கப் அளவு உளுந்து எடுத்துக்கிறேன். இது 250 கிராம். உளுந்து சேர்த்துட்டு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதையும் நம்ம நல்லா ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாங்க. கடைகளில் உளுந்து பொடி கிடைக்கிது, நீங்கள் அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டிலையே உளுந்து அரைச்சி ரெடி பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறின பிறகு நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா அரைச்சிடுறேன். அரைச்சி ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ உளுந்து மாவு ரெடியாக இருக்குது. அடுத்தது 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. இதுவும் 250 கிராம். இது நம்ம வறுக்க தேவையில்லை, அப்படியே பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இது நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஜலிக்க தேவையில்லைங்க, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம எல்லாமே பொடி பண்ணியாச்சு, இருக்கட்டும். இப்போ நம்ம தட்டு வடை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர், 1 ஸ்பூன் உளுந்து பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
இது கூட 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு இதையும் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. வடை நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சு நல்லா மாவோடு சேர்த்து எண்ணெயெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 3 பல் பூண்டை தோல் எடுக்காமல் நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஒரேடியாக அதிகமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நம்ம இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு வடை செய்கிறதுக்கு. பாருங்கள், நல்லா மாவு கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன சைஸில் வடை செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பீடா செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இருக்கிற மாவு எல்லாத்துலேயுமே நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டைகளை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம். எண்ணெய் கவர், பால் கவர் அந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையில் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டம் ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி வச்சு நல்லா அமுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா தட்டையாக வந்துடும். ஓரங்கள் சென்டர் எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி அமுத்தி கொடுங்க. அமுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சு நம்ம இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். அப்படியே போட்டோம் அப்படின்னா எண்ணெயில் உப்பிட்டு உள்ளேலாம் வேகாது, நல்லா பொரிஞ்சு வராதுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்குவோம். தட்டைகளை நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் இருக்குது. கொஞ்சமாக மாவு போட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே கிளம்பி வரணும். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு தாங்க நம்ம பொரிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, ரொம்ப சீக்கிரமாக கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவைக்கா நம்ம அந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான தட்டு வடை ரெடி ஆகிடுச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லா வடைகளையுமே நம்ம பொரிச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஆறின பிறகு நல்லா கிறிஸ்பி ஆகிடுங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தட்டு வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது உப்பு சீடை, இனிப்பு சீடை 2 ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உப்பு சீடை ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் உளுந்து மாவு எடுத்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 2 ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் சேர்க்குறதுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம அதில் வெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால மாவு பிசைகிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கையில் ஒட்டாமல் சூப்பராக நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க மாவை. பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருண்டை பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நம்ம குலோப் ஜாமுக்கு அழுத்தம் கொடுத்து உருட்டுற மாதிரி உருட்டக்கூடாதுங்க. அப்போது நம்ம எண்ணெயில் சேர்க்கும்போது நம்ம சேர்க்குற சீடை வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி மெதுவாக அழுத்தம் கொடுத்து உருண்டைகள் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த உருண்டையில் ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போது நமக்கு ஏர் உள்ளே போய் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வருங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அடுத்தது நம்ம இனிப்பு சீடை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு உளுந்து மாவு எடுத்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் எள்ளும் சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன், நீங்கள் கருப்பு எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் அந்த மாவு நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம உப்பு சீடை செய்கிறதுக்கு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சோம். இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்து பிசையக்கூடாதுங்க. கொஞ்சமாக வெல்லத்தை கரைச்சிட்டு அந்த தண்ணியில் தான் நம்ம மாவு பிசையணும். இப்போ இந்த மாவு நல்லா கலந்து வச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ 1 கப் பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் 1 கப் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம பாகு பதத்துக்கெல்லாம் இதை காய்ச்ச தேவையில்லைங்க. கொஞ்சம் வெல்லம் கரைஞ்சாலே போதும். கரைச்சிட்டு இது நல்லா ஆறின பிறகு நம்ம இப்போ மாவில் சேர்த்துடலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை எல்லாத்தையுமே சேர்க்கணுன்றது இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் மாவு கூட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட அளவு கரெக்டாக தெரியும். ஏன்னா நம்ம வெள்ளைப்பாகு மாவில் சேர்க்கும்போது ரொம்ப இலகி கொடுக்கும். நம்ம தெரியாமல் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு அந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நம்ம காய்ச்ச வெல்லத்தில் இவ்வளோ பாக்கி இருக்குது. நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்து பிசைகிறத விட இந்த வெல்லம் சேர்த்து நம்ம பிசையும்போது கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி சீடைகள் நம்ம உருட்டிக்கலாம். உருட்டிட்டு டூத் பிக் வச்சு இதுலேயும் நம்ம ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம இனிப்பு சீடையும் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ இனிப்பு சீடை உப்பு சீடை ரெண்டுமே ரெடியாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் மீடியம் சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. நம்ம உருண்டைகள் இருக்கும்போது நம்ம ரொம்ப சூடு வச்சுருந்தோம் அப்படின்னா மேலே வெந்துடும், கலர் ரொம்ப மாறிடும், உள்ளே வேகவே வேகாது, அப்படியே மாவாகவே இருக்குங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு பொரிக்கணும். நம்ம உருண்டைகளை போட்ட உடனே கிளறி விடக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம கிளறி விடணும். எண்ணெயில் உள்ள பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். கலர் நல்லா மாறி இருக்குது பாருங்கள். நம்ம எடுக்கும்போதே நல்ல ஒரு சவுண்டு இருக்கும். நல்லா லேஸாக இருக்க மாதிரி இருக்குங்க. கரெக்டான பதம், கரெக்டாக பொரிஞ்சிருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அவ்வளோதான், உப்பு சீடை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இனிப்பு சீடையும் அதே எண்ணெயில் பொரிச்சிடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே கலந்து விடலாம். இதில் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கலர் மாறி வந்துடும். நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல எண்ணெயில் உள்ள பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்ச உடனே நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்லா கலர் மாறி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இனிப்பு சீடை உப்பு சீடை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடு ஆறின பிறகு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம ஏர்டைட் பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ரொம்ப ஹெல்த்தியான பொட்டுக்கடலை உருண்டை செய்கிறதுக்கு 1 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது 250 கிராம். இது நம்ம நல்லா வறுத்துட்டு இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இதை ஜலிக்க தேவையில்லை, பொடி பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம்.
1 கப் மாவுக்கு 1/2 கப் அளவு நல்லா பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. இது கூட 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து உங்களுக்கு இனிப்பு அதிகமாகவோ கம்மியாகவோ உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 10 முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்குவோம். வறுத்துட்டு இப்போ இந்த மாவில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது, கொஞ்சம் உருகினா போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உருகின பிறகு நம்ம இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது நல்லா அந்த மாதிரி மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை ரெடி பண்ணிக்கலாம். எல்லா மாவு கூடவும் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து லட்டு மாதிரி ரெடி பண்ணிடுங்க. இது ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. பொட்டுக்கடலையில் நிறைய அயன் சத்து இருக்குது. நம்ம இதை 1 வீக் வரைக்கும் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. அவ்வளோதான், சூப்பரான பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி இதே அளவுகளோடு ரெடி பண்ணி பாருங்கள். அடுத்தது வெண்ணெய் முறுக்கு செய்கிறதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஜலிச்சு சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுட்ரு, 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சுட்டு இது கூட 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தண்ணி ஒரே அடியாக அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்துக்கோங்க. மாவு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் இந்த அச்சில் தான் இன்றைக்கி வெண்ணெய் முறுக்கு செய்ய போகிறேன். ஒரு அச்சு உள்ள கை முறுக்கு உரலில் தான் இன்றைக்கி சுற்ற போகிறேங்க. இதுக்கு ஷேப்பெல்லாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம உடச்சி தான் விட போகிறோம். எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். நம்ம உடச்சி விடணும் அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல எண்ணெயில் உள்ள பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த முறுக்கு வெளியில் எடுத்துடலாங்க. எடுத்துட்டு கொஞ்சம் சூடாறின பிறகு நம்ம இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். நம்ம இது ரெடியான பிறகு உடச்சி விடுறதுனால நம்ம இது ஷேப்பாக பண்ணுறதுக்கு தேவையில்லைங்க. இது பிரிஞ்சு வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஆறின பிறகு உடச்சி தான் விட போகிறோம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இது நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். அதே மாவில் நம்ம ஷேப்பான முறுக்கும் நம்ம சுற்றிக்கலாங்க, பிரிஞ்சு வராது. பட்டர் வந்து நம்ம கரெக்டான அளவில் சேர்க்கும்போது மாவு வந்து பிரிஞ்சு வராதுங்க. இப்போ நல்லா அச்சை மட்டும் மாற்றிட்டு சூப்பராக முறுக்கு சுற்றிட்டேன். குட்டியாக அழகாக முறுக்கு சுற்றியாச்சு, சூப்பராக வருது பாருங்கள். இப்போ நாம் இதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி நெய்வேத்தியத்துக்காக நான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் கிருஷ்ணர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.